இப்போ அந்த கவிதையில் என்ன சொல்லுதுன்னா, தங்கம் வந்து ரொம்ப உயர்ந்தது தான், ஆனால் தகரம் வந்து மட்டம் கிடையாது. அப்புறம் அந்த கவிதை என்ன சொல்லுதுன்னா, கங்கை நீர் ரொம்ப புனிதம் தான், அதுக்காக கிணத்து நீர் வந்து என்ன மோசமாக, தாகமாக இருக்கிறவனுக்கு கிணத்து நீர் என்ன, கங்கை நீர் என்ன அப்படின்னு சொல்லுது. இப்போ காக்கா வந்து கருப்பு தான், மயில் வந்து அழகு தான், ஆனால் நம்ம சாமிக்கு படைக்கும்போது நம்ம வந்து காக்காவை கூப்பிட்டு தானே படைக்கிறோம், மயிலை கூப்பிட்டு படைக்கல. ஸோ எல்லாத்துக்கும் எவ்ரிபடி இஸ் யூனிக். எல்லாருக்கும் திறமைகள் இருக்குது. அவங்கவுங்க ஸ்கில்லு திறமையை வளர்த்துக்கிட்டு நமக்கு என்ன வருமோ அதை நோக்கி நம்ம பயணம் பண்ணணும். அடுத்தவன் என்ன பண்ணுறான்ங்கிறத நோக்கி நம்ம பயணம் பண்ணும்போது என்ன ஆகும்னா, நம்மளுக்கு தோல்விகளும் இஎம்ஐயும் ஸ்ட்ரெஸ்ஸும் இதுதான் நம்மளுக்கு மிஞ்சம். ஸோ வாட் வி நீட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் வாட் இஸ் அவைலபிள். நமக்கு என்ன தேவைங்கிறது தான் முக்கியம், மற்றவன் என்ன வச்சுருக்காங்கிறது நம்மளுக்கு முக்கியம் இல்லைங்கிறது என்னுடைய கருத்து.